என்னுடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளான்னு எனக்கு தெரியாதுன்னு அழுகுறாங்க. சகாபாக்கள் எல்லாம் இப்படித்தான் இருந்தாங்க. நான் முனாஃபிக்காகி விட்டேனோ என்று பயந்து கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தெரியாது. ரமலான் மாதம் வருது, ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயத்தை போல அந்த மாதத்தை கடந்து விடுகிறோம். ஒரு மாதம் என்னுடைய முன்பின் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும். அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டு மறுபடியும் என்ன செய்யறோம்? இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகிறோம். அது இல்லை, தொடர்ந்து நன்மையை சேகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதே போல் எவ்வளவு துவா கேட்டிருப்போம். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதனின் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் நிச்சயமாக துவா மட்டும்தான். எவ்வளவு கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டே இருப்பான். ஒரு மனிதன், ஒரு அடியான் அல்லாஹ்வுடன் கேட்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் அந்த அடியான் அடிமை என்பதை துவாவின் மூலியமாக தான் நிரூபிக்கின்றான்.